தனுசு ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல்ல ஆகஸ்டுக்கு உண்டான பலன் 2025 தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 7 சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் வருது. 10ல செவ்வாய். 10ல வரக்கூடிய செவ்வாயே மேஜரா உங்களுக்கு தனுசு ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நன்மை, ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். தொய்வு நிலை ஏதேனும் ஒரு விதத்துல மேக்சிமம் எல்லாருக்கும் பண விஷயத்துல இருக்கும், அதுக்கப்புறம் பழக்க வழக்க நபர்கள்ட்ட இருக்கும், அதை தாண்டி சில விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த தொய்வு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இந்த நிலைமையை சரி செய்யும். அது 10ல வருது, அதுதான் இன்னும் கூடுதல் பிளஸ். 10ல இருந்து ராசியை பார்க்கும், 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குது, அடுத்ததாக 5ஆம் இடத்தையும் பார்க்கும். இப்போ தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய இதே ஒரு சம்பவத்தை அதுல இருந்து நீக்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யவோ இல்லை வாழ்வாதாரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செயல்படுத்தவோ, உங்களுடைய வாழ்வு லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வயசு, அந்த வயதிற்கு ஏற்ப இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணி எந்த விஷயத்தை மூவ்மெண்ட் பண்ணா செயல்படுத்தினா நீங்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த செயல்படுத்த இந்த செவ்வாய் வந்து ஹெல்ப் பண்ற அமைப்புல வருது. அதை 10ல பாவகிரகம், சுபகிரகம் இருக்கிறது நல்லது. அதை தாண்டி பாவகிரகம் இருந்துச்சுன்னா பாவத்துவமான சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யும். ஸோ இப்போ இந்த செவ்வாய் வந்து பாவ கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு நட்பு கிரகங்கிறதுனால சில விஷயங்களை கோபதாபங்கள், எரிச்சல், சண்டை, வம்பு, நெருக்கடி, ப்ரெஷரு, வாய்ச்சண்டை, கை சண்டை, அதட்டி கேட்கறது, மிரட்டி கேட்கறது, கொஞ்சம் அடாவடி பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளை தற்சமய சூழ்நிலையில சரி செய்யும். இதெல்லாம் பேஸ் பண்ணதுதான். ஏன்னா செவ்வாய்ங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். சுக்கிரன்னா வேற மாதிரியா இருக்கும், புதன்னா வேற மாதிரியா இருக்கும், கேதுன்னா வேற மாதிரியா இருக்கும், சனின்னா வேற மாதிரியா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிரடியான விஷயங்கள் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை முடிக்க போறீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு விட்டு தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சாஃப்ட் கேரக்டர், சாஃப்ட் நேச்சர் அதெல்லாம் எடுபடாது. புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ண அமைப்புல தான் தனுசு ராசி நபர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தொய்வு நிலையிலிருந்து டக்குன்னு நம்மளே போய் ஒரு இடத்துல குழியில போய் மாட்டிக்கிட்டோம், யாராச்சும் காப்பாத்துறதுன்னா டக்குன்னு தூக்கி காப்பாத்தினா தான் நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். போட்டு இழுத்து பறிச்சு ஒரு 10 நாளைக்கு நம்மளை அந்த குழிக்குள்ளேயே வச்சு பொறுமையா இழுத்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு செத்தே போயிடலாங்கிற மாதிரி தானே தோணும். அந்த மாதிரிதான் டக்குன்னு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடியும். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஜாதகத்துல இருக்கிற விஷயங்கள், கிடைக்கக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு கிடைச்சிடும், இல்லையா அந்த விஷயங்களும் டக்குன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து வாழ்வாதாரத்துல சரி செய்யக்கூடியது. தொய்வு நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ரிசல்ட் தெரியக்கூடியது. இது நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது சுக்கிரன்லாம் 7ல வர்றதுனால ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் தன்மையா நல்லபடியாக மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பெண்கள் விஷயத்துல மட்டும் ரொம்ப டீப்பா போகக்கூடாது. இந்த கால ஒரு 1லேருந்து ஒரு 10 நாளைக்கு அந்த கணக்கில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடத்துக்கு வருது, பாக்கிய இடத்திற்கு. இப்போ மாதத்தின் கடைசி பகுதிகளெலாம் உங்களுக்கு சாதகமான சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவரம் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு காப்பாற்றப்படக்கூடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். ஃபைனலாக தனாதிபதியான சனி கிட்டத்தட்ட வக்கர அமைப்பு ஆரம்பிச்சிருக்குது. செவ்வாயின் பார்வையிலே இந்த மாசத்துல வருது. அப்படிங்கிறனால கையிருப்பு பணம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே ஜாதக ரீதியாக, அதாவது அன்றாட செலவுகள், அத்தியாவசிய செலவுகளை பற்றி பேச வரல. ஏதாச்சும் பெரிய செலவுகள் ஏதாச்சும் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் தகுதிக்கு மீறி, சக்திக்கு மீறி ஏதாச்சும் ஒரு பெரிய பணத்தொகை, இல்லை பணத்தை பேஸ் பண்ணாமல் வேற ஏதாச்சும் முயற்சி ஸ்டெப்பு
உடல் உழைப்பு இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் தற்சமய சூழ்நிலையில் அதற்கான இடம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய விஷயத்துல இறங்கலாம். புரியுதுங்களா? அதர்வைஸ் உங்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகள், பண தேவைகள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓடிடும். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சௌரியப்படிய செலவுகள் அதை பற்றிலாம் பேச வரல. பெரிய விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அது நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அதில் ஜெயிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பண ஹேண்டலிங்கை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வக்கர அமைப்பு இருக்கனால பணம் மட்டும் போயிட்டே இருக்கும், பெரிய பணத்தொகையெல்லாம் கெயின் கிடைப்பது சிரமமாக இருக்கும் அந்த விஷயத்துக்காக.